இவர்கள் 2 பேருடைய தனிப்பட்ட முறையில் நான் பல நாள் பேசியிருக்கேன். எடப்பாடி யதார்த்தமாக பேசுவார், ஓபிஎஸ் செயற்கையாக பேசுவார். அது என்ன எடப்பாடி யதார்த்தமா பேசுவாரு, ஓபிஎஸ் செயற்கையா பேசுவாரு? ஓ, நடிக்கிறாரு. ஆமா, இது எப்படி தொண்டை ஏத்துக்குவான்? எடப்பாடி யதார்த்தம் எடப்பாடிய இன்னைக்கு தொண்டை கொண்டாடுறான். ஆனா அதே இடத்துல அதற்கு முன்பே இவர் முதலமைச்சராக இருந்தவர். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த பொழுது எடப்பாடியார் போய் அவர் குனிஞ்சு நின்ற காட்சியெல்லாம் உண்டு. ஏன்னா அவரோட நாற்காலி, அந்த நாற்காலி முதல்ல யார்கிட்ட வந்தது? ஓபிஎஸ் தான் வந்தது. அதுக்கு பிறகுதான் இபிஎஸ் வந்தது. அப்ப அந்த நாற்காலியை மன்னாருடைய கும்பலையிட்டையும் இவர் தக்க வைக்க முடியல, ஜெயலலிதாவிடமும் தக்க வைக்க முடியல. நீங்க நடராஜன் பல முறை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொல்லி அவர்கள் என்கிட்ட சொன்னதையும் நான் கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவார்னா, நகைமுகம் ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அப்போ என்ன நடராஜன் சொல்லுவாராம், நாங்கள் தாயா கஷ்டப்பட்டு இந்த அதிமுகவை உருவாக்கி தண்ணி ஊற்றி செடிக்கு மரமாக்கி பலன் வருகிற போது பன்னீர்செல்வம் சாப்பிட்றாயா? யார் சொல்றது? நடராஜன். நடராஜன், சசிகலா நடராஜன். சசிகலா நடராஜன்.